உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருந்த தேவ சமூகம் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது பின்னாக வருகிறார். இந்த சூழ்நிலையில அவர்களை தடைகளை நீக்கி தடைகளை உடைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போவதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். வழிநடத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்றாரு? ஏன் பின்னாடி வரார் அப்படின்னா, முதல்ல அவர்கள் இது அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, முன்னாடி கடந்து போயிடலான்னு பாக்குறாங்க. எப்படி முன்னாடி எப்படி போறது அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனா பின்னாடி எதிரி துரத்திக்கிட்டு வரான். முதல்ல தேவன் என்ன செய்யறாருன்னு பாருங்க அழகா. அதனாலதான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் சரியாய் நம்மை வழி நடத்துவார். நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருப்போம், ஆனா பின்னாடியே ஒரு பிரச்சனை நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கு. எப்பவுமே நம்மை முன்னோக்கி செல்லாதபடி ஒன்று இழுத்து கொண்டிருக்கு. முன்னாடி கூட சில தடைகள் சில காரியங்களை நம்ம பார்த்து இதை கடந்துடலாம், இதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்தாலும் இன்னும் என்ன செய்யுது, பின்னோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு வல்லமை நம்ம என்ன செய்கிறது, சில நேரங்களில் பின்தொடர்ந்து வருகிறது. நான் சொல்றது விளங்குதா? முன்னோக்கி போலாம் அப்படின்னா முன்னோக்கிடலாம் இந்த அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட, அதை கடந்தலான்னு எண்ணங்கள் இருந்தாலும் கூட, பின்னோக்கி பழைய நிலைக்கு பின்னோக்கி இழுப்பதற்கு சில வல்லமைகள் பின்தொடர்கிறது. அப்ப அதுதான் முதல்ல முறியடிக்கப்படணும். பழைய நிலைக்கு நம்மை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்கிற ஆவிக்குரிய நிலையாகட்டும், உங்களுக்கு பொருளாதார நிலையாகட்டும், பழைய குணங்களாகட்டும், புரியுதா உங்களுக்கு, பழைய சுபாவங்கள் ஆகட்டும், உங்களை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்க உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள், அந்த சத்துருடைய வல்லமைகள் மேல நமக்கு ஜெயம் தேவை. அதுல தேவன் அற்புதம் செய்கிறார். பின்னாடி வருகிறார். முன்னாடி போயிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு, பின்னாடி வந்து உங்களை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்கிற அந்த வல்லமையை அவர் என்ன செய்கிறார், கிட்ட நெருங்காதபடி பாதுகாக்கிறார். கைகளை போய் சத்தமா சொல்லுங்க. அப்ப நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நம்ம பின்னாடி நம்மளை பின்னோக்கி இழுக்க வருகிற எல்லா காரியத்திலையும் தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், தொட அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நிறைய இடங்கள்ல அப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்திருந்தோம்னு சொன்னா நம்மளை பின்தொடர்ந்து வருகிற, இப்போ இவன் யாக்கோபு வரும்போது அவங்க மாமன் லாபான் பின்தொடர்ந்து வந்தான். ஆண்டவர் பின்தொடர்ந்து அவனுக்கு தீமை செய்ய அனுமதிக்கல. அதே போல 35ஆம் அதிகாரத்துல அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது, என்ன இடம், சிக்கேமை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அங்கிருக்கிற ஊரார் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி அந்த இஸ்ரவேல் யாக்கோபின் புத்திரரை பின்தொடராமல் இருந்தார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் வந்து நம்மளை என்ன செய்வார், புரியுதா உங்களுக்கு? பின்தொடராமல் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார். எது பின்தொடராம? அந்த அறிவெல்லாம் உங்களுக்கு